பெரியாரை மரியாதை குறைவாக பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்க தயாராக இல்லை. ஏன்னா பெரியார் தான் எங்களுடைய தலைவர். எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் அவர் தான். அதனால் அதை நாங்கள் பெருசுப்படுத்தலை, பொருட்படுத்த தேவையில்லை. உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது. ஒரு இறந்த பெருந்தலைவரை பற்றி அவதூறாக பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு அவர் வாழ்ந்த காலம் பாமர மக்களுக்கு அவரால் ஏற்பட்ட நன்மைகள் ஏராளம். அந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழைகள் பின்தங்கியவர்களுக்கு பெரியார் போல் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஏற்றம் பெற்றார்கள். அதையெல்லாம் மறக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் அந்த தலைவர்களை அவதூறாக பேசுவது, விமர்சனவது ஏற்றுக்கொள்ள முடியாது, சரியல்ல. அவர் பொருத்தமில்லாத ஒரு அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இப்போது பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன வந்தது, பெரியாரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது, ஒன்றும் புரியவில்லை. பாஜக ஆதரவாளர்களின் வாக்குகளை பெறுவதற்காக ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக அவர் இந்த உத்தியை கையாளுகிறாரா என்ற ஐயமும் எழுகிறது. தந்தை பெரியார் சனாதன எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார். அவருடைய காலத்திலேயே, சமகாலத்திலேயே அவரை வீழ்த்துவதற்கு பார்ப்பன, பனியா, உயர்சாதி அமைப்புகள் மிக கடுமையாக அவரை விமர்சித்தார்கள், வீழ்த்த முயற்சித்தார்கள். முடியவில்லை. அவர்கள் தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே வேளையை இவர் செய்கிறார் என்றால் இவர் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளரா என்ற கேள்வி எழுகிறது. அவர் செய்யும் அரசியல் அதிர்ச்சி அளிக்கிறது. யாருக்கு துணை போகிறார்? தமிழ் தேசியம் என்கிற பெயரால் தமிழர்களுக்கு எதிரான அரசியலை ஏன் செய்கிறார் என்கிற கேள்வி எழுகிறது. கவன ஈர்ப்புக்காக அதை அவர் கையாளுகிறார் என்றுதான் எண்ண தோன்றுகிறதே தவிர அவர் கருத்தியல் அடிப்படையிலே எந்த விவாதத்தையும் வலுவாக வைக்கவில்லை. தனிநபர் தாக்குதல்கள், கட்சி மீதான கடுமையான விமர்சனங்கள் என்று அவருடைய அரசியல் ஒரு இனவாதத்தை நோக்கி பாசிச கூறுகளை கொண்டதாக பரிணாமம் பெற்று வருகிறது. அது அவருடைய எதிர்காலத்திற்கும் நல்லதல்ல என்பதை ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். மீண்டும் அதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு, தமிழ் சமூகத்திற்கு செய்த பணிகள், அவர் செய்த சீர்திருத்தங்கள் எல்லாம் ஏராளம். அதை ஆதரித்தோ அல்லது எதிர்த்தோ பேசிதான் ஒவ்வொருவர்கள் சிலர் தங்கள் இருப்பையே காட்டிக்கொள்கின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிறது. அதான் நிலைமை. அவர் சீமான் கடந்த ஆண்டுகளில் பெரியாரை பற்றி எப்படியெல்லாம் பேசினாரோ, எப்படி புகழ்ந்து பேசினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு அவர் மாறி பேசுவதற்கு காரணம் என்னென்று அவருக்கு தான் தெரியும். அதனால் பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவரையும் சுட்டி காட்டாமல் ஆதரவாகவோ எதிராகவோ பேசினால்தான் இன்றைக்கு அரசியலில் இருப்பே தெரியுங்கிற நிலைமை தான் இன்றைக்கு இருக்குது. இப்போ தந்தை பெரியாருடைய எல்லா கொள்கைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய கடவுள் மறுப்பையோ பிராமண எதிர்ப்பையோ நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதுபோல் பெரியாருக்கு பொதுவாக அவர்கள் பாஜகலாம் கடவுள் பற்று உள்ள இயக்கம். அதனால் அவங்க எதிர்க்கிறது இயற்கை. இன்றைக்கு சீமானவர்கள் அவர்கள் தூண்டிதான் இவர் இப்போ பேசுகிறாருன்னு சொன்னால், சீமானவர்கள் என்ன எடுப்பார் கைப்பில்லையா? அவர்களுக்கு சுய புத்தி இல்லையா? கடந்த ஆண்டுகள் அவர் பேசியதெல்லாம் பெரியாரை பற்றி எப்படி புகழ்ந்து பேசியிருக்கிறார். இன்றைக்கு இப்படி மாறி பேசுவது அவர்கிட்ட என்ன மாற்றங்கிறது தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, தொடர்ந்து பெரியாருக்கு எதிராக, திகாவுக்கு எதிராக பேசக்கூடிய இயக்கம் பாஜக. அதையும் இதையும் நீங்கள் முடிச்சு போடுவது எனக்கு அதில் பிஜேபி பின்னணியில் இருக்குங்கிறது நான் நம்பலை. ஆனால் அவங்களுக்கு ஆதரவான கருத்தை ஒருத்தர் சொல்கிறப்ப அவங்க அதுக்கு அதை ஆதரிக்கிறாங்க. அவ்வளோதான். ஒரு பண்பாடு இல்லாதவர்கள் தான் பெரியாரை பற்றி பேச முடியும். ஏன்னா பெரியார் ஒரு பெண் உரிமை, ஒரு சமத்துவம், ஒரு சமூக நல்லிணக்கம், அதே போன்று இந்த வேறுபாடு காட்டக்கூடாது, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அவருடைய குரல், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மேம்பாட்டிற்காக அல்லும் பகலும் உழைத்தவர். பகுத்தறிவே பண்பட்ட நெறி என்று தமிழ்நாட்டுக்கு பகுத்தறிவு ஊட்டியவர். எழுத்து சீர்திருத்தம் கண்டவர். இப்படி அடிக்கிறே போகலாம். இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா
மறந்துவிட்டு ஒரு பெரியாரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தை எந்த நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்து அனுமதிக்காது. அதற்குரிய அந்த கண்டனத்தை எங்கள் இயக்கமும் சரி, அதே போன்று பொதுச் செயலாளரும் சரி, நானும் பொதுச் செயலாளர் அந்த அறிவுரையில் பல ஊடகங்களில் நானும் அதை தெளிவுபடுத்தியிருக்கேன். அதனால் பெரியாரை பற்றி பேசுவது நிறுத்தி கொண்டால் நல்லது. இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அண்ணா, பெரியார், இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, எனவே இந்த மண்ணில் இந்த தலைவர்களை மறைந்த தலைவர்களை தூற்றினால் அவர்கள் ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு தனிமையாகத்தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அரசியலில் அவர்களுக்கு எதிர்காலம் என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருக்காது. ஏங்க நான் அதே சீமான் கேட்குறேன், நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி விலைவாசி உயர்ந்திருக்கு, அதை பற்றி பேசுங்க. சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது, அதை பற்றி பேசுங்க. மின்சார கட்டணம் 3 தடவை ஏற்றிருக்காங்க, அதுக்கு பேசுங்க. சொத்து வரி ஏற்றிருக்காங்க, அதுக்கு பேசுங்க. வீட்டு வரி ஏற்றிருக்காங்க, அதுக்கு பேசுங்க. பால் விலை ஏற்றிருக்காங்க, அதுக்கு பேசுங்க. பாலியல் வன்கொடுமைகள் தலை தூக்கின்னு இருக்குது தமிழ்நாட்டில். தினந்தோறும் டிவி எடுத்துருந்தால் இப்போ பாலியல் வன்கொடுமைகள் தான். அண்ணா பாலியல் அந்த வன்கொடுமை தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைகுணவு, அதை பற்றி பேசுங்க. நாட்டில் என்னமோ தேனும் பாலும் ஆறும் ஓடுதான், அதனால் பார்த்தீங்கன்னா வேறு சப்ஜெக்ட் இல்லை, இதை பேசுகிறாங்கன்னா அப்போ ஒரு திசை திருப்புகின்ற முயற்சியாக இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் ஆர்வலர்கள், அரசியல் நோக்கர்கள் எல்லோருமே கருதக்கூடிய ஒன்று. எனவே இனிமேலாவது சீமானுக்கு பெரியாரை பற்றி பேசுகிறத நிறுத்திட்டு இனிமேல் பசியும் பட்டினியுமாக இருக்கின்ற மக்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள் செத்து பிழைக்கலாம். மீனவர் விவசாயிகள் செத்து பிழைக்கிறாங்க. நெசவாளர்களுக்கு அவர்களுக்கு அந்த ரா மெட்டீரியல் கிடைக்கல, அவர்களுக்கு உரிய அந்த கைத்தறி அதை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த நூல் உரிய விலையில் கிடைக்கல, ரா மெட்டீரியல் கிடைக்கல. அதெல்லாம் பேசி இந்த ஆட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா கவனத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கும் மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகிற நல்ல விஷயம். ஆனால் மறைந்த தலைவர் அவர் எவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெரியார் பொறுத்தவரை பார்த்தா 100% அளவுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லாததெல்லாம் அவர் சொல்லவே இல்லை, சொல்லாததையெல்லாம் சொல்லி இப்போ மக்களை திசை திருப்ப வேண்டிய அவசியம் சீமானுக்கு ஏன் ஏற்பட்டது? அதான் இன்றைக்கு மக்களுடைய கேள்வியா இருக்கு. தமிழன் 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 என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய, தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய, தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். நாங்க பெரியாருடைய கொள்கையை ஏற்கவில்லை என்றாலும் பெரியாரை நாங்க அவமானப்படுத்த போறதில்லை. அவர் பாட்டுக்கு அவர் இருக்காரு, எங்க பாட்டுக்கு நாங்க இருக்கோம். நாங்க எதையும் நாங்க ஏத்துக்க போறதில்லை. மக்கள் பெரியாரை எல்லாம் மறந்து கடந்து புது ஜெனரேஷன் வந்துகிட்டு இருக்காங்க. இவர்களுடைய அரசியல் லாங்குவேஜ் இன்னைக்கு வேற, இது எங்களுடைய இது. இப்ப சீமான் அண்ணன் வேற ஒரு அப்ரோச் எடுத்திருக்காங்க, அது அவர் அப்ரோச். ஆனா பாரதிய ஜனதா கட்சி பெரியார் அவர்களை பற்றி பேசி இருக்கக்கூடியது கன்சிஸ்டன்டா தான் எங்க ஸ்டாண்ட் இருக்கு. மேபி டிஃபரன்ஸ் மாறி இருக்கலாம், இன்டென்சிட்டி மாறி இருக்கலாம். பெரியார் அவர்கள் முரண்பாடு இருக்கு, ஆனா பெரியாரை வச்சு நாங்க அரசியல் பண்ண விரும்பல, தாண்டி போயிட்டோம். பெரியாரை தாண்டி எப்போ நாங்க போயாச்சுங்க. இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான டெவலப்மெண்ட் அரசியல், இதற்கே எங்களுக்கு நேரம் சரியா இருக்கும் பொழுது பெரியாரை பேசி அதுக்கு ஒரு 4 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணி, அதுக்கு நம்ம கட்சிக்காரங்க 4 பேர் போய் 2 பேர் சேர்ந்து கண்ணாடி உடைச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டு அது 30 வருஷம் கோர்ட்டுக்கு ஏறி இறங்கி, இது ஆக்கப்பூர்வமான அரசியல் எனக்கு தெரியலங்கண்ணா. அண்ணன் சீமான் அவருடைய பாதை அவர் பாதை, எங்க பாதை எங்க பாதை. நாங்க ஆக்கப்பூர்வமா டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் பேசல. கல்வியை பத்தி பேசுறேன், பொருளாதாரத்தை பத்தி பேசுறேன்னா, விஞ்ஞானத்தை பத்தி, வேளாண் துறையை பத்தி தான் நாங்க பேசுறோம். எங்களுக்கு அது போதும் என்று நினைக்கின்றோம். மக்கள் அதை தான் விரும்புறாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் பெரியாரை தாண்டி எப்பொழுதே வெளியே வந்து விட்டோம். பெரியார் தான் படிக்க வைத்தார், பெரியார் தான் தட்டி போட்டு விட்டார், தடியார் தான் முடிவெட்டி விட்டார். அந்த முட்டாள்களுக்கு, பிறந்த முட்டாள் கூட்டங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு, பெரியார் அல்லடா பெரியார், இவன் தானடா பெரியார், இவன் தானடா பெரியார். பிச்சு பெருமை உங்களை அயோக்கியா பயன்களா. பெரியார நாங்க தந்தை பெரியார்னு சொல்லிடுறோம். இவர்கள் திரு பிரபாகரன், டேய் மேதகு தலைவர் அவர்கள், எப்படி மேதகு தலைவர் அவர்கள். நான் ரொம்ப நேசிக்கிறேன். எங்க அண்ணன் திருமாவளவன் சொன்னதா என்கிட்ட சொல்றாங்க, சீமான் தமிழ்நாட்டுக்கு பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறார் என்று. அதை நான் அப்படியே என் அண்ணன் பழனி பாபா அவர்களை நினைவு தினத்திலே ஏற்கிறேன். நான் உண்மையிலேயே பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன்.
திராவிட திருவாளர்களுக்கு பேராபத்தான அரசியலை இதுவரை என் நாட்டை என் மக்களை ஏமாற்றி சுரண்டி கொளுத்த திராவிட திருடர்களுக்கான பேராபத்தான அரசியலை முன்னெடுக்க வாய திறந்தால் இது பெரியார் மண். எது பெரியார் மண்? இது பெரியார் மண் அல்ல. எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணுதான். உங்கள் பெரியாரை அடக்கம் செய்திருக்கிற மண்ணு கூட எங்கள் தமிழ் தாயின் மண்ணுதான். பெரியார் இல்லைன்னா இங்க ஒண்ணு இல்ல. உங்களுக்கு பெரியாரால ஒண்ணு இல்ல, எங்களுக்கு. தம்பி, உங்க பெரியார் சொல்றார் பாப்பாங்கால நக்கிறதுக்கு வெள்ளக்காரங்கான நக்கலான்னு. ஏன் அவன் சாட்சி போட்டிருப்பான்ட்டு. தம்பி, இது சூவ நக்கு சாட்சி நக்கிற பரம்பரை இல்ல. தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் முட்டாள்களின் பாஷை, தமிழ் சனியனில் ஒண்ணுமில்லை விட்டு ஒழியுங்கள். தமிழ் தமிழ் என்று பேசுகிற தாய்ப்பால் பைத்தியங்கள், தமிழ் படித்தால் பிச்சை கூட முடியாது என்று சொல்ற நீங்கள், நான் தமிழன் எப்படி, இவன் தமிழச்சி எப்படி, இங்க இருக்கிற தமிழர் எப்படி, நான் தமிழிலே பேசுவதால் தமிழை தாய்மொழியாக கொண்டதால் நாங்கள் தமிழர்கள். தமிழே இல்லை என்றால் தமிழர்கள் எப்படி நாங்கள் வந்தோம்? எப்படி நாங்கள் தமிழர்கள்? தமிழ் இல்லாமல் தமிழர்கள் எப்படி? பிறகு எப்படி தமிழை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னீங்கள்? தமிழர் தலைவர் என்று பட்டத்தை வைத்துக் கொண்டு புத்தகம் எழுதினீர்கள். எப்படி திடீர் திடீர்னு பெரியார் பக்தர்கள் எல்லாம் கிளம்புறாங்க. பெரியார் இல்லாம, அவர் இல்லாம சமூக நீதியா, சமூக சீர்திருத்தமா? ஏய், இதெல்லாம் பேசிட்டு இருக்காத. நான் பேசிக்கல. இதே மாதிரி மேடையை போட்டு பெரியார் செய்த சமூக சீர்திருத்தத்தை பூரா பேசு. பெரியார் பெற்று தந்த பெண்ணி உரிமையை பேசு. பேசுப்பா, பேசி. எனக்கு தெரியல, சொல்லிக் கொடு, கேட்டுக்கிறேன். யார் பேசுவா? பெரியாரை பேசுவாய். பெரியார் பேசியதை பேசுவியா? இருக்கா? யாருக்கு இருக்கு? வா இங்க வா. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை நம்புகிறவன் பரப்புகிறவன் அயோக்கிய பையன், கடவுளை வணங்குகிறவன் முட்டாள். இப்படி பேசி பேசிவிடு. பெண்களுக்கு தாலி ஒரு அடிமை சின்னம், அறுத்தறிய சொன்னார் பெரியார். அதனால் அம்மா அக்கா தங்கச்சி கழுத்துக்கு தாலியை அறுக்கிறனாரு, அறுக்க சொன்னார். பேசு. பெரியார் சொல்லியிருக்கிறார், அவருக்கு ஓட்டு போடுங்கள். காட்டு. துணிவர் காடா. வீடு வீடுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் வீடு வீடுக்கு பெரியார் படத்தை காட்டி கொடுத்து ஒரு ஓட்டுக்கல. மான ரோசம் சூடு சொல்லாம என்ன மாய்த்துக்கிட்டா காஞ்சி படத்தை கொடுத்து ஓட்டு கேட்கிற வெக்கம் இல்லாம. பெரியார் சொல்றாரு, உன்னே சூத்திரன் சொல்லிட்டானே, உன்னே தாசி மக்கள் சொல்லிட்டானே, உன்னே வேசி மக்கள் சொல்லிட்டானே. கடைசி மேடையில் பெரியார் பேசுகிறார், மூத்திர சட்டியோடு பேசுகிறார். நம் மீது சுமத்தப்பட்ட சூத்திர பட்டத்தை துடைக்க பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? மேடையில் இருக்க பெரியவர்களே, முன்னாடி இருக்க தேவடியா மக்களே, யாரு பேசுகிறாருன்றாங்க. தாசி மக்களே, வேசி மக்களே, உங்களை சூத்திரனா விட்டுட்டு போறேன், பார்ப்பானோட வப்பாட்டி மக்களா விட்டுட்டு போறேனே அப்படின்னு. எந்த சாஸ்திரத்தில் இருக்குது பார்ப்பனர்களுடைய வப்பாட்டி மக்கள் தமிழர்கள் என்று எங்கே எழுதி? தமிழ்நாட்டில் இத்தனை மொழிவழி தேசிய மக்கள் வாழ்கிற நிலத்தில் தமிழர்களை மட்டும் தாசி மக்கள் சூத்திரர்கள் என்று சாஸ்திரம், பார்ப்பன சாஸ்திரம் சொல்லிவிட்டது என்று பெரியார் சொல்ல காரணம் என்ன? மேடையில உங்களை தாசி மக்கள்னு சொல்லிட்டான், உங்களை வேசி மக்கள்னு சொல்லிட்டான், உங்களை சூத்திரன்னு பாப்பான்னு சொல்லிட்டான். அப்படின்னா உங்களை சொல்லல, நம்மை சொல்லிட்டான் என்று சொன்னால் நீ எங்காலு. உங்களை சொல்லிட்டான்னா நீ யாரா? நீ யாராடே? நீ யாரா? Who are you? Who are you, Mr. Ramasamy? Who are you? Who are you? எந்த சாஸ்திரத்தில் தமிழர்கள் தாசி மக்கள், சூத்திரத்தில் சூத்திரர்கள் என்று எழுது. அவன் சாத்திரத்தில் மூத்திரத்தை பேஞ்சு நான் 3000 ஆண்டுக்கு ஆயிடுச்சு. நீ எப்படி அதை சொல்வ? என்ன எப்படி சொல்வ? எப்படி சொல்வ? நீ எப்படி சொல்வ? பார்ப்பனர்கள் நம்மில் கீழ் சாதி, இந்த கிறிஸ்தவர் இஸ்லாமியர் நமக்கு எதிரி என்றால் நம்மில் கீழ் சாதியார், உங்களில் கீழ் சாதியார். இதான் நீங்க நிலைநாட்டு வந்த சகோதரத்துவம், சமூக நீதி, சமத்துவம், சாதிய ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பா? பதில் இருக்கா? இந்த கூட்டம்
இந்த குழு நமக்கு எதிரி என்றால் யார் அந்த நமக்கு? அந்த நமக்கு யார்? இல்லவா, யார் அந்த நமக்கு? யார்? ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது. அவதூறை தவிர கொண்ட வேற ஏதாவது இருக்காடா? இருக்கா? கல்லுக்கு எதிராக தன் தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை வெட்டினார் பெரியார். இது ஒரு பெரியார். யாரா அறிவா இருந்தவன் செய்யற செயலாடாடே. என் தோப்பல கல்லறக்கு அனுமதி இல்லை, அவ்வளவுதானே. 150 ஆண்டு கால தென்னையை வெட்டி அவனா சாய்ப்பானா? இது அறிவுள்ளவன் செய்யற செயலா? இது செஞ்சிட்டார், பெருமையா படிக்க வச்சான், படிச்சிட்டோம். அடுத்த ஆண்டு கள்ளுக்கடையை திறந்து வைத்தார், கல்வெட்டில் பெரியார் பெயர். இது ஒரு பெரியார். இது ஒரு பெரியார். மதுவிலக்கு அவசியமற்றது. உலகில் எந்த நாட்டிலே மது இல்லை. மது குடிக்க வேண்டாம் என்பது கட்டிய மனைவியோடு பொண்டாட்டியோட படுக்க வேண்டாம் என்பதற்கு சமம். இது ஒரு பெரியார். அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, இதுல என்ன பெரியார்? உங்கள் தந்தை பெரியார். திருக்குறள் மலம், திருக்குறள் மலம், இது ஒரு பெரியார். உன் வேதம், உன் மார்க்கம் எது என்றால், உன் மதம் என்றால் வள்ளுவம் என்று சொல். உன்னுடைய மறை எது என்றால், வேதம் எது என்றால் நீ திருக்குறள் என்று சொல். இது ஒரு பெரியார். இதில் எந்த பெரியார் தந்தை பெரியார்? எந்த பெரியார் தந்தை பெரியார்? பார்ப்பனனுக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு நாம் இடஒதுக்கீடு கொடுத்தது, சாணியில் கால் வைக்க பயந்து மலத்திலே கால் வைத்ததுக்கு சமமாய் விட்டதே. இது ஒரு பெரியார். நீங்க தான் பெரிய இதாயிருச்ச, இங்கிலீஷ்ல தானே அறிவு இருக்கு, இங்கிலீஷ்ல நாகரிகம் நக்குது. அப்ப என்ன மயத்துக்கு தமிழ்ல எழுதுன? நீ இங்கிலீஷ்ல எழுதிட்டு போண்டிதானே. உன் பிரசாரத்தை பூரா, உன் பரப்புரைய பூரா நீ இங்கிலீஷ்லயே பேசிட்டு போண்டிதானே. இங்கிலீஷ் வரல, அதை தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பாளரை வச்சு இங்கிலீஷ்ல எழுதி வச்சு போயிருந்தா அன்னைக்கே காரி துப்பி தூர போட்டு போயிருப்போம்ல. அந்த சனி எதுக்குடா நாங்க படிக்கணும்னு நீ எதுக்கு தமிழ்ல எழுதுன? தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றும், தமிழ் சனியன் என்றும், தாய்ப்பால் பைத்தியங்கள் என்றும், எப்படி தமிழ் முட்டாள்களின் பாசை என்றும் தமிழிலே எழுதிய ஒருத்தரை, ஏய் கொலவெறியா வருதுடா, எனக்கு கொலவெறி வருது. அவங்க நிறுத்திருக்காங்க. அப்படி மிரட்டி எல்லாரையும் பேச வச்சா பயந்துருவேன். தம்பி தம்பி வெறி கொண்டுருவேன், பார்த்துக்கணும். நீங்க கணவன் மனைவி திருமணம் செய்து வாழ்கிற ஒரு பெண் தன்னுடைய கணவனும் பிடிக்காம இன்னொரு ஆண்மகளோடு அவனுக்கு விருப்பமாயிருச்சு, இச்சையாயிருச்சு, அவளை விரும்பிட்டாள் என்றால் அந்த ஆண்மகனோட கணவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது இன்னொரு ஆண்மகனோட உறவை வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது. இது தீர்மானம். எவ்வளவு பெரிய சமூக சீர்திருத்தம். ஆனால் உண்மையிலே சமூக சீர்திருத்தம் எப்படி? இந்த இணையரோடு வாழ பிடிக்கவில்லை என்றால் சட்டப்படி மனமுறிவை பெற்று வெளியேறி நீ விரும்பி ஆண்மகனோடு வாழலாம். இதுதான் முற்போக்கு சீர்திருத்தம், பெண்ணிய உரிமை. பிடிக்காத திருமணத்தில் வலுக்கட்டாயமாக வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் கூடாது. இதைத்தான் பாரதி பாடுகிறான். கட்டாயமாக கட்டி வைக்கும் இந்த திருமணத்தை காலால் மிதித்து தள்ளுவான் பாரதி. அறிவார்ந்த பெருமக்களே, இது எப்படி கணவன் இருக்கும் போதே இன்னொரு ஆண்மகனோட தொடர் வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது. இதுதான் அவர் பெற்று தந்த. எப்படி? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். திருமணம் செய்து கூடாது, கல்யாணம் செய்யக்கூடாது, அதுதான் பெண்களை அடிமைப்படுத்துது. கல்யாணம் பண்ண பிறகு புள்ள குட்டி பெறணுங்கிற நிர்பந்தம் வந்துருது. புள்ள குட்டி பெற்றா அதுக்கு எப்படியாவது சொத்து சேர்க்கணும்னு ஒரு நிர்பந்தம் வந்தது. இது யாரு? இது ஒரு பெரியார். இது ஒரு பெரியார். ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடாது, பண்ணா பெண்ணை அடிமைப்படுத்துது. 72 வயதில் 26 வயது பெண்மகளை எதற்காக திருமணம் செய்தீர்கள்? இது ஒரு பெரியார். திருமணம் செய்து விட்டீர்கள், சரி, உங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை, என்ன மயத்துக்காக சொத்து சேர்த்தீர்கள்? ஏதாவது பதில் இருக்கா? இது ஒரு பெரியார். அறிவார்ந்த பெருமக்களே, பெரியாரின் பெருந்தொண்டர்களே, வழிபாட்டாளர்களே, இதில் எந்த பெரியார்? உங்கள் தந்தை பெரியார். பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது இழிவா பேசியிருக்காங்களா? நீங்க சொல்ற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி அவர்களே, நீங்க பேசுற பெரிய கூலி உங்க அப்பா தான்.
அப்போ நீங்கள் உங்கள் அப்பாவை தான் ஏற்று பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு பெரியாரிஸ்டா? நீங்கள் அம்மையார் சார்பாக கேள்வி எழுப்புனவர் நீங்கள். உங்களையே நான் கனிமொழியாகவே நினச்சி கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஒரு பெரியாரிஸ்டா? எந்த இடத்துல கடவுள் மறுப்பில்லையா? உங்கள் மருமகன் உதயநிதி நெத்தியில் திருநீர் பூசணியில் இல்லையா? நீங்கள் ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா? அதை ஏற்கனமா? சமூக நீதி, பெண்ணிய உரிமை, உங்கள் கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா? நீங்கள் பெரியாருடைய சாதி மறிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, இதுக்கெல்லாம் நீங்கள் பெரியார் எங்கே சாதி ஒழிப்பு நிலைநிறுத்திருக்கார்? இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில் போய் நீங்கள் போட்டிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா? சாதி ஒழிப்புன்னு அங்கே ஏமாந்த பாவப்பட்ட மக்கள் இருக்கான், அதானே சாதி. உங்களை இன்னும் அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புறான் பாருங்க. அந்த அளவுக்கு பைத்தியக்கார மக்களை அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க நீங்கள், அப்படி தானே? தூத்துக்குள்ளே ஏன் போய் 2 தடவை நின்னீங்க சொல்லுங்க? அந்த பாவப்பட்ட மக்களை நான் உங்கள் ஆள், உங்கள் சாதி ஆள், அதுவும் நம்பிக்கிட்டு இருக்கு. கருணாநிதி மக எப்படிங்க நாடாராக இருக்க முடியும்? கனிமொழி நாடார்னா அழகிரி, ஸ்டாலின், மு.க. தமிழரசுலாம் நாடார் தானே? ஒரு அப்பாவுக்கு 2 சாதி இருக்குமா? யாராவது சொல்லுங்கள் சொல்லுங்கங்க. அப்போ என்னதில் போய் தூத்துக்குள்ளே நின்னீங்க? நீங்கள் பெரியாரை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி ஏதாவது இருக்கா? சும்மா கூலி காலின்ட்டு பெரிய கூலியை உங்கள் அப்பா, உங்கள் அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில் சமஸ்கிருத சுலோகம் சொல்கிறத போட்டு காட்டட்டா? நீங்கள் சாதிக்க முடியாத, பெரியாரிஸ்ட் சாதிக்க முடியாத அந்த அம்மா செஞ்சிச்சு. நீங்கள் சொன்ன பார்ப்பன பெண் பொது தொகுதியில் தலித்து எழில்மலை பேரில் தலித்து நிறுத்தி வெள்ள வச்சிச்சு. நீங்கள் ஆராசா அண்ணனை ஒரு தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவனா பார்த்து தூக்கி கொண்டு நீலகிரியில் நிறுத்தினீங்க. நீங்கள் சமூக நீதி, சனாதன ஒழிப்பை பேசுவீங்க. அது ஒரு காலம். என் ஆத்தாள பெண் தாத்தம்பாட்டி மயங்கி கிடந்தாங்கல்ல, அது ஒரு காலம். தாழ்த்தப்பட்ட அருந்ததியரில் ஒருத்தனை தூக்கி சபாநாயகராக்கி தனபால் வரும்போது முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு நிற்கிற உயரத்தில் உட்கார வச்ச பெருமகள் நீங்கள் சொல்கிற பிராமண பொம்பளை. அதை நீங்கள் செஞ்சீங்களா? எதுக்கு சமூக நீதி பேசுறீங்க? எதுக்கு எங்கே இருக்கார் பெரியார்? எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியாக காது காலாதவர், வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டளை எழுதி வச்சு கொடுத்துட்டு போனார். அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துட்டு போனாரா? கொலை வெறியில் இருக்க குறுக்கோருக்கு எதுவும் பேசிட்டு இருக்கக்கூடாது. சும்மா மரியாதை கொடுக்குறோம், கண்ணியமாக இருக்கிறோம்னா பேசாமல் இருக்கணும். கூலினா என்ன அர்த்தம்? இருங்க, கூலினா என்ன? உங்கள் வீட்டில் கையெட்டி நிற்கிறானா? நான் கூலி? உங்கள் அப்பா தான் கூலி. யார்கிட்ட பேசுறது என்னன்னு இல்லையா? கூலியா? என்ன கூலி? நீ தான் என் மக்கள்கிட்ட 1000-500 பிச்சை காசு கொடுத்து ஓட்ட பறிக்கிற கூலி. நீ சரியான ஆளாக இருந்தால் ஓட்டுக்கு காசு கொடுக்காம நின்று காட்டுவார். அது எங்கள் அம்மா தமிழிசை சொல்லுவேன். உங்களை எதிர்த்து போட்டிட்ட இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும், அப்படி ஒரு வெற்றியே வேணாம்னு சொன்னேன். தமிழ் மகள் தமிழச்சி, தமிழிசை. அந்த மாதிரி நீங்கள் காசு கொடுக்காம வென்றீங்களா? பெரிய கலைஞரின் மகள் தானே, பெரிய இவங்க தானே. நீங்கள் எல்லாம் ஒன் சாதிக்காரன் தானே போய் நின்ன. எதுக்கு ஓட்டு காசு கொடுத்த? ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா மரியாதை காப்பாற்றிட்டு போயிடணும். ஏதாவது பேசினா வெறியாயிருவேன். பெரியாராது சிறியாராது அடா வளதாண்டா. உன் அடிப்படைய, உன் ஃபண்டமெண்டல் மிஸ்டேக் ராங். இதுக்கு மேல நீ ஒன்னும் புடுங்க வேணாம். எனக்கு உன் சமூக நீதி சமூகால் தூக்கி அங்கிட்டு போடு. எனக்கு ஒண்ணு மர வேணாம். எனக்கு ஒண்ணு வேணான்றல்ல, எனக்கு வேணாம். பெரியாரால் இந்த நிலத்தில் நிகழ்ந்ததை ஒண்ணு சொல்றா. இதே திமுக எதுக்குடா சந்திரகுமார் முதலியாரை நிறுத்திச்சு? இன்னும் பெரிய கொம்பாதி கொம்பானாச்சுல ஒரு தொகுதி தானே. இதுல தோத்தாலும் உன் ஆட்சி கலையாதுல. ஒரு அருந்ததியரை, ஒரு பறையரை, ஒரு தேவேந்திரரை நிறுத்தா. நீ பெரியாரின் சமூக நீதி புடுங்க நீ. நான் பாக்குறேன் தம்பி. சமூக நீதி, சாதிய ஒழிப்பு, தீண்டாமை, முற்போக்கு, நல்லா கவனிச்சுக்க, முற்போக்கு, இந்த என்ன சொல்றது, இந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு, பெண்ணிய உரிமை, இட ஒதுக்கீடு, வகுப்பாரி பிரதிநிதித்துவம், இது எல்லாம் இருக்குல்லடா. திராவிடத்தில் வரும் சொல் தமிழ் தேசியத்தில் தான் அது செயல்.